கேப்டன் அவர்களுக்கு 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இது வந்து கேப்டன் மாதிரி உலகத்தில் ஒருத்தரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. 1989 நான் போய் சின்னிக்கிட்டு இருக்கேன். 91 செந்தூரப்பூ படம் பெண்டிங்கில் இருக்கும்போது அப்போ வந்து நாங்களாம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து இந்த மாதிரி கேப்டன் அவர்கள் இந்த மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே போட்டுக்கிட்டு அப்போவே மெட்ராஸில் போனோம்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபீல்டில் சான்ஸு கிடைக்கிற வரைக்கும் பெரும்பாலும் சாப்பாடு தான் மெயின் ஒரு மனிதனுக்கு. அந்த குறையை போக்குனவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுக்கு நன்றி. கேப்டன் மாதிரி ஒரு சிறப்பு ஒரு நடிகருங்கிறத தாண்டி மனிதாபிமானம் உள்ளவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. இப்போ வரைக்கும் அரசியலில் வேண்டாம் அவர் இருந்தார் காமராஜர். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர், தனக்கென்று சேர்க்காம வாங்கிறதுல பாதிய மக்களுக்காக செலவு பண்ண ஒரே நடிகர் கேப்டன் அவர்கள் தான். அவருக்கு 2ஆம் நினைவஞ்சலி நான் கூறினேன். முதல் அஞ்சலிக்கு நாங்கள் கலெக்டரிடம் போய் மனு கொடுத்தோம், திருச்சியிலே சிலை வைக்கணும். அவர்கள் 10 இடத்தை சூஸ் பண்ண சொன்னார்கள். நாங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அது இன்னும் அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றலை. தயவுசெய்து இதன் மூலியமானாச்சும் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு நம்புகிறேன். தமிழக அரசுக்கு இதை நாங்கள் காணிக்கையாக வைக்கிறோம். இப்படிக்கு நன்றி.